பிப்ரவரி 2 வாக்கு. என்று அன்னையாம் திரு அவை ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்த அல்லது காணிக்கை மாதா திருவிழா என்று சொல்லுகின்ற அர்ப்பணிப்பின் நாளை கொண்டாடுகின்றது. ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளவாறு ஏழை பெற்றோர் குழந்தையை எருசலேம் ஆலயத்திற்கு கொண்டு சென்று காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் என்பதை நிறைவேற்றுகிறார்கள். இன்னொரு பக்கம் காணிக்கையாக கொடுக்க அந்த ஏழைகள் இரு மாடப்புறாக்கள், புறா குஞ்சுகளை பலியாக கொடுக்கிற அந்த தலையீற்று பிள்ளையை மீண்டும் பெற்றுக்கொள்ள கொடுத்த அந்த காணிக்கை அங்கு ஏழ்மை என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. மாறாக அவருடைய எளிய உள்ளம் கடவுளுக்கு வந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அதே நேரத்தில் சிமியோன் என்கின்ற அந்த பெரியவரும் அண்ணா என்று சொல்லுகின்ற அந்த விதவை பெண்ணும் எந்த மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்களோ காத்திருந்த கண்களுக்கு இதோ கடவுள் என்று சொல்லி அவர் தன்னையே வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்வில் நாம் அதிசயிக்கத்தக்க விதத்தில் கடவுள் நம்மை வியக்க செய்கிறார். அப்படிப்பட்ட வியப்புகளின் மூலமாக அவர் நம்புகிற பிள்ளைகள் இன்னும் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து வாழ்வோம். இன்று துறவியர் நாள், அர்ப்பணிப்பின் நாள் என்று புனித ஜான் பால் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை அவர்கள் இந்த நாளை துறவியரின் அர்ப்பண நாளாக இதை கொண்டாட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆகவே அனைத்து தங்களையே இறைவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணம் செய்திருக்கிற நம்முடைய துறவிகளுக்காக, குருக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.